விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பாதையை திறந்து விட்டுருக்குது. அவர் அண்ணாமலை விஜய் பாணியில் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து களத்துக்குள்ளே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. இது அவர் சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக பேசினார். இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தர்மம். வட இந்தியாவில் முஸ்லிம்கள் கூட சனாதன தர்மத்தை நியாயம்னு சொல்கிறாங்க. சனாதன தர்மத்தோட அந்த நியாயத்தின் அடிப்படையில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அதை விமர்சனம் பண்ணுவாருன்னா என்ன சொல்லலாம்னா, நல்ல ஒரு சனாதன தர்மத்தை பேசக்கூடிய நீங்க அப்பாவி முஸ்லிம்கள் வீடை இடிக்கிறீங்களா, இது நியாயமானு கேட்கலாம். ஆனா இங்க தமிழ்நாடு கண்டஸ்ட்ல சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு தன்மையை ஆளுங்கட்சியான தாவேகாவிற்கும் எதிர்கட்சியான திமுகவுக்குமே இருக்குது. காரணம், அவங்க காங்கிரஸ் கூட்டணிக்காகத்தான் மீண்டும் ராகுல் பலம் இழந்து சோனியா அல்லது பிரியங்கா மல்லிகார்ஜுன கார்கே மூலமா அந்த கூட்டணி வந்துடாதான்னு தான் திமுகவும் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இந்த அரசியல் சூழ்நிலையில சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினதை கண்டிச்சு அறிக்கை அண்ணாமலை தான் விட்டார். என்ன சொன்னார்னா, நீங்க தேர்தல் நேரத்தில் சொல்லி பார்க்கணும், அப்போ இந்துக்கள் எப்படி உங்களை ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்துடலாம், சனாதன தர்மம் சரின்னு தேர்தல் நேரத்தில் சொல்லுங்க, இப்போ ஏன் சொல்றீங்கன்னு தாவேகாவையும் திமுகவையும் அவர் விமர்சிச்சாரு. இன்னைக்கு மொழிக் கொள்கையில உள்ள ஒரு பாஜகவோட டிசிஷனே அடிக்கிறாருன்னு சொன்னா அவர் தனி கட்சி போறதுக்கான இல்ல, பாஜக மேல அதிருப்தியில தான் இருக்காரு அவரு. அண்ணாமலை அதிருப்தி இல்லாம எப்படிங்க இருக்கும்? எங்க அவரை நீக்கின தவறுங்கிறத நம்ம சொன்னோம்ல. சட்டமன்ற தேர்தலில் என்னங்க அவசரம் எடப்பாடிய சிஎம்மா சொல்லணும்னு அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜிக்கு விட்டுருக்கலாம்ல. சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை சிஎம் அல்லது அண்ணாமலை சீமானு சொன்னார்னா சீமான் சிஎம்னு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த இடம் தானே போயிருக்கணும். அந்த ஸ்பேஸை விட்டுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அண்ணாமலை நீக்கத்தால வந்துட்டு இல்லை. ஸோ அண்ணாமலை அந்த அதிருப்தியும் வேதனையும் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். சார், அவர் விஜய் கூட்டணி விஜய் கட்சியில கூட சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. விஜய்க்கு எதிரான அரசியலை தான் அவர் பண்ணுவார். அண்ணாமலை விஜய்க்கு எதிராக அரசியல் செய்வார். விஜய் வெர்சஸ் அண்ணாமலைங்கிற ஒரு நரேட்டிவ்ல தான் அவர் வருவார். சீமான் வெர்சஸ் அண்ணாமலை, சீமான் வெர்சஸ் விஜய்ங்கிறதான் சீமான் முயற்சி பண்றாரு. விஜய் வெர்சஸ் அண்ணாமலைங்கிறதான் அண்ணாமலையும் முயற்சி பண்ணுவார். அதுதான் சனாதன எதிர்ப்புங்கிறதுல விஜய் தரப்பை அவர் அடிச்சாரு. நீங்க தேர்தல் நேரத்துல இந்துக்கள் மத்தியில சனாதன எதிர்ப்பை பேசி பார்த்துருக்கணும். இப்போ போய் உதயநிதி சொல்றாருன்னா நீங்களும் சனாதன எதிர்ப்புன்னு சும்மா இது பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிற கருத்தை ஆளுங்கட்சியையும் பிரதான எதிர்கட்சியும் அண்ணாமலை அடிச்சது அந்த இடம் தான். அது சரியான ஒரு இதுதான். சனாதன தர்மம் இந்தியாவை காத்து நிற்கக்கூடிய தர்மம், இந்தியாவின் பண்பாடு கலாச்சாரத்தை காத்து நிற்கக்கூடிய தர்மம், இந்தியாவின் தனித்தன்மையை காத்து நிற்கக்கூடிய தர்மம், உலகளாவிய குடும்பம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தர்மம்.